தீய சக்திகள் நம்மை விட்டு விலக, தோஷங்கள் நீங்க, நன்மைகள் பெருக ஹோமங்கள் செய்கிறோம். நன்மைகள் நடைபெறதுக்காக பல பூஜைகள் செய்கிறோம். இந்த மாதிரி செய்யக்கூடிய பூஜைகள், பரிகாரங்கள் எல்லாமே நம்மளோட கஷ்டங்கள் நீங்கிறதுக்காகவும் பஞ்சபூதங்களின் அருளும் கடவுளின் ஆசையும் கிடைக்கிறதுக்காக தான். 6 மாதத்துக்கு ஒரு முறையோ அப்படி இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு முறையோ நம்ம ஹோமங்கள் செய்யும்போது அது நம்மளோட வாழ்க்கையை வளமாக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், எதிர்மறை சக்தி, கண் திருஷ்டி, மனக்கஷ்டம் எல்லாத்தையுமே நீக்கி வளமான வாழ்க்கையை இந்த ஹோமங்கள் மூலம் பெறலாம். ஹோமம் அப்படின்னு சொன்னாலே பொதுவாக எல்லாருமே செய்யக்கூடியது கணபதி ஹோமம் தான். மற்ற ஹோமங்கள் பொதுவாக கோயில்களில் தான் நடத்தப்படுது. ஹோமங்களில் அதிக சக்தி வாய்ந்ததா சொல்லப்படுறது 3 ஹோமங்கள். அந்த ஹோமங்கள் நவகிரக ஹோமம், கணபதி ஹோமம், சத்ரு சம்ஹார ஹோமம். ஆனால் வீட்டில் ஹோமம் செய்கிறதுக்கு இணையான பலனை கொடுக்கக்கூடியது பஞ்சகவ்ய விளக்கு. பஞ்சகவ்ய விளக்கு அப்படின்னா என்ன, அதை எப்படி தயாரிக்கலாம், அந்த விளக்கை ஏற்றும் முறை, அதன் பயன்கள், எப்பொழுது ஏற்றலாம், எப்படி ஏற்றலாம், இந்த மாதிரி பல தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. வீட்டில் பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றும் போது அதிலிருந்து வரக்கூடிய புகையின் வாசம் நம்ம ஹோமம் செய்யும் போது வரக்கூடிய வாசனைக்கு நிகரானதாக இருக்கும். பஞ்சகவ்ய விளக்கிலிருந்து வரக்கூடிய புகை வீடு முழுவதும் பரவும் போது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான எதிர்மறை ஆற்றல்களையும் வெளியேற்றிவிடும். பஞ்சகவ்ய விளக்கு செய்யக்கூடிய முறை, பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய பால், தயிர், சாணம், நெய், கோமியம் இந்த பொருட்களோட சில மூலிகைகளையும் சேர்த்து செய்கிறாங்க. இந்த விளக்கு நாட்டு மருந்து கடைகள்லையும் பூஜைக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கக்கூடிய கடைகள்லையும் கிடைக்கும். பசுமாட்டுல 30 முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வதாக ஐதீகம். அதுவும் பால், தயிர், நெய் இந்த மாதிரி பொருட்கள்ல மகாலட்சுமி வாசம் செய்வதா கருதப்படுது. அதனால இந்த விளக்கை ஏற்றுறதுனால எல்லா தெய்வங்களோட அருளும் ஆசையும் கிடைக்கும். பஞ்சகவ்ய விளக்கை ஏற்றக்கூடிய முறை: அரச இலை, வாழை இலை, வெற்றிலை அல்லது செம்பருத்தி இலை. இந்த இலைகள்ல எந்த இலை உங்களுக்கு எளிதா கிடைக்குதோ அந்த இலையை எடுத்துக்கோங்க. அந்த இலைக்கு மேல நீங்க ஏற்றக்கூடிய பஞ்சகவ்ய விளக்க வச்சுக்கோங்க. அப்புறமா நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி அந்த விளக்கை ஏற்றிக்கோங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடியது முக்கியமானது. மற்ற விளக்கு போல இல்லாம பஞ்சகவ்ய விளக்குல எண்ணெய் எரிஞ்சு முடிஞ்சதும் விளக்கும் சேர்ந்து எரிய ஆரம்பிக்கும். இப்படி எரியக்கூடிய விளக்குல இருந்து வரக்கூடிய புகை வீடு முழுவதும் பரவ ஆரம்பிக்கும். அதனால வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் எல்லாமே வீட்டை விட்டு விலகி ஓட ஆரம்பிக்கும். இந்த விளக்கு எரிஞ்சு முடிஞ்சதும் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய சாம்பல் விபூதிக்கு சமமானது. இவ்வளவு விசேஷமான பஞ்சகவ்ய விளக்கை கார்த்திகை, அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி சிறப்பான நாட்கள்லையும் வெள்ளிக்கிழமைகள்லையும் ஏற்றும் போது வீட்டில் கோபூஜை செய்வதற்கும் ஹோமம் செய்வதற்கும் லட்சுமி நாராயண பூஜை செய்வதற்கும் சமமானதாக கருதப்படுது. வீட்டில் ஏற்றும் போது கன்றோட இருக்கக்கூடிய பசுவோட படம், கோமாதா படம், வீட்டோட பூஜை அறை, வீட்டோட மைய பகுதி இந்த மாதிரி இடங்கள்ல இந்த விளக்கை ஏற்றி வழிபடும் போது நல்ல பலனை தரும். பஞ்சகவ்ய விளக்கை ஏற்றுறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை அடியோடு நீக்கிவிடும். சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் நீங்கும். நேர்மறை சக்திகள் அதிகரித்து லக்ஷ்மி கடாட்சம் நிரம்பச் செய்யும். கடன் பிரச்சனைகள் நீங்கும், செல்வம் பெருகும். கண் திருஷ்டி, நோய் தொந்தரவு, சுவாச கோளாறுகள் நீங்கும். பஞ்சகவ்ய விளக்குல இருந்து வெளிவரக்கூடிய புகையினால எவ்வளவு நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கறத அந்த பதிவுல பார்த்தோம். நீங்களும் உங்களோட வீட்லயோ தொழில் பண்ணக்கூடிய இடங்கள்லயோ பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றும் போது உங்களோட கஷ்டங்கள் நீங்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவா இருக்கும்னு நம்புறோம். அடுத்ததா ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி.